சுய கௌரவம் அதிகம் கொண்டவங்க தான் சிம்மராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட மனதில் பாருங்கள், 1000 விதமான பல கஷ்டங்கள் இருந்தாலுமே அதில் ஒரு பங்கு மட்டும்தான் கஷ்டத்தை வெளியில் காட்டுக்குவீங்க. மற்றபடி உங்களுக்குள்ளேயே கஷ்டத்தை வச்சுப்பீங்க. உங்களோட கஷ்டத்தை கூட மற்றவங்ககிட்ட அவ்வளோ எளிதில் பகிர்ந்துக்க மாட்டீங்க. அதே போல் இந்த சுயகௌரவம் அதிகம் உடையவங்க அப்படிங்கிறதுனால யார்கிட்டையுமே உதவின்னு பெரும்பாலும் நீங்கள் போய் நிற்க மாட்டீங்க. உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் தாராளமாக செய்யக்கூடியவங்க. சொல்லப்போனால் உங்களை மண்ணை ஆழ பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நியாயத்துக்காக போராடும் குணம் சிம்மராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான விளைவுகளும் மாற்றங்களும் ஏற்பட போகுது. அந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையுமே சிறப்பான முன்னேற்றம் பெற்று நல்ல ஒரு தனித்துவமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு வேணும். அப்படின்னா சிம்மராசிக்காரங்க பாருங்கள், வெள்ளிக்கிழமையில் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கு நீங்கள் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே நன்மையடைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதே போல் உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொள்வதன் மூலம் நன்மைகளையும் பெற முடியும். வரக்கூடிய விளைவிலிருந்து தப்பித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எளிய முறையில் ஜாதகத்தை கணிச்சுக்கோங்க. எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேரும். இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. சிம்மராசி அன்பர்கள், இப்போது நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க. அதுவும் இப்போது நிறைய ஒரு விஷயத்தை சொல்லப்போனால் பல தடவை யோசிச்சு செஞ்சாலும் நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். இந்த பின்னடைவு எப்போ நீங்கும், எப்போ நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் அது போலயே சரியாக நடக்குமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன இருக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான வாய்ப்புகள் வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். சில இடத்துல உங்களோட வேலை அப்படிங்கிறது சவாலாக கூட இருக்கும். சில இடத்துல போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றத்தையுமே நீங்கள் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நீங்கள் நினச்சதை விடவே சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் வருமானம் நல்லாயிருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதா இருந்தால் எச்சரிக்கையாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் ரொம்பவுமே குழப்பமாக இருந்த சூழ்நிலை இப்போ மாறிடும். இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். பிள்ளைங்களால் வேணால் சில குழப்பங்களும் சிக்கலும் வரலாம், கவனமாக இருங்க. அதுவும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை இருக்க போகுது. பதிவு உயர்வு, ஊதிய அதிகரிப்பு, இந்த மாதிரியான நல்ல விஷயம் ஏதாச்சும் நடக்கும் இந்த மாதம். வியாபாரத்தில் மேன்மையான நல்ல ஒரு லாபம் வருது. தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த நினச்சா அதுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சரியான மாதமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் தொழில் விஷயமாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபகரமான செயல், இது எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சில வேறுபாடுமே நீங்கிடும். பிள்ளைங்களால் செலவு வரலாம். அரசியல் நண்பர்களின் உதவி உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்துக்காக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை கொண்டு வர போகிறீங்க. பொருளாதாரத்திற்கான சேமிப்பில் ஆர்வமும் காட்ட போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். வருமானத்தில் திருப்தி இருக்கும். வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வரப்போகுது. அதே போல் புதிய முதலீடுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி செய்யும்போது பாதுகாப்பாக செய்யணும். சிலர் இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, நிறைய விஷயம் நன்மையாக நடக்கும். சிலர் பேராசையை சொல்லி பின் விளைவுகளை கொடுப்பாங்க. அதனால் கவனமாக இருங்க. பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. 3வது நபர் எந்தாவது தொழில் விஷயத்தில் மாற்றம் செய்யலாம், இது பண்ணால் நிறைய லாபம் வரும், அது பண்ணால் அப்படி முன்னேற்றம் வரும்னு சொன்னால் பெரும்பாலும் நம்பாதீங்க. உங்களோட சொந்த முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை தரும். ஆனால் பேராசைக்காகவும் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அதிகமாக ஆசைப்பட்டுட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே பெருசாக முதலீடு செஞ்சிடாதீங்க. கவனமாக இருங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க. நன்மை நடக்கும், நல்லது வரும். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் நன்மை தீமை கலந்த பலனை கொடுக்குது. அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். புதன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சாமர்த்தியமான பேச்சால் வியாபாரத்தில் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலுமே அதை எளிமையாக தீர்த்துடுவீங்க.
கொடுக்கல் வாங்கல கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். புதிய முதலீடுகளில் நிதானமாக செயல்படுறது நல்லது. அதுவும் இந்த மாதம் சிம்மராசிக்காரங்க உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக பாடுபட போகிறீங்க. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். பெரியவங்களோட ஆதரவு உங்களோட வாழ்க்கையில் பக்கபலமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து உங்களோட குலதெய்வத்தை மனமார பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க, நன்மைகளை பெறுவீங்க. கோவில் சென்று வழிபட முடியாதவங்க உங்களோட வீட்டில் இருந்தே உங்களோட குலதெய்வத்திடம் நீங்கள் மனமார பிரார்த்தனை செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை மனமார நினச்சி பிரார்த்தனை செய்வதன் மூலம் நன்மைகளையும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற முடியும். இப்போது சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விடாமுயற்சி மட்டும்தான் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு வாழக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க நீங்கள். அதுவும் மகம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடந்தாலுமே அதை உங்களோட வாழ்க்கையில் அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு கடந்து செல்லக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் சில முன்னேற்றமான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட செயல்களில் தடை தாமதம் வரலாம். இது நாள் வரைக்கும் நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்பிட்டு வந்தீங்களோ அவங்களோட சுயரூபம் இப்போ உங்களுக்கு தெரிய போகுது. உங்கள் லாபாதிபதியும் தனாதிபதியும் 2 பேருமே புதன். இவர் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் கவனமாக செயல்படணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்படி இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் மாதம் முழுசுமே 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அசாத்தியமான துணிச்சல் உங்களுக்கு வரும். தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலை எல்லாமே சிறப்பாக செய்வீங்க. தடைப்பட்ட முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். அரசு வழி வேலைகள் சாதகமாக நடக்கும். பணியில் இருந்த பிரச்சனை விலகிடும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் முடிவுக்கு வந்துடும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களின் பலம் கூடும். தலைமையின் பார்வை உங்கள் மேலே படும். பாக்கியாதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகிடும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய சொத்து வாங்கும் நிலை கூட உங்களோட வாழ்க்கையில் இப்போ வரும். சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பொழுதுமே முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு சில யோகமான வாய்ப்புகளுமே இந்த மாதம் ஏற்பட போகுது. உங்கள் பாக்கியாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பொருளாதாரத்திலையுமே நல்ல ஒரு நிலை உயர்வு வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவு நீங்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கடந்த கால நெருக்கடி உங்களை விட்டு விலகிடும். சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட உருவாகுது. வராமல் இருந்த பணம் வந்து சேரும். பூமிக்காரகன் செவ்வாய் 22ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எடுக்கும் வேலைகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அரசு பணியில் இருந்த நெருக்கடியுமே நீங்கிடும். சகோதரர்களோட ஒத்துழைப்பு பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் பெரிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் குரு பாருங்க 4, 6, 8ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு அவரோட பார்வையை. இதனால் இருக்கிற பிரச்சனை தீரும். மனசில் நிம்மதி வரும். தாய் வழி உறவால் ஆதரவு கிடைக்கும். பயம் மறையும். சொல்லப்போனால் துணிச்சலாக செயல்பட்டு எல்லாத்தையுமே நினச்ச மாதிரி சாதிக்கக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு உண்டாகியிருக்கு. பதிவு உயர்வுமே ஒரு சில ஊழியர்களுக்கு உண்டாகும். வியாபாரம் தொடங்க அனுமதி கிடைக்கும். உங்கள் ராசிக்குள்ளேயே கேது சஞ்சாரம் செய்யறதுனால ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனை போலவே பிரகாசிக்கும் தன்மை உங்ககிட்ட இருக்கும். நடக்கிற எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்ற பாதையை தேடக்கூடியவங்க நீங்கள். கடந்த காலத்தில் நெருக்கடிகளை பலவும் சந்திச்சு வந்திருப்பீங்க. அந்த நெருக்கடிகள் இந்த மாதம் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும். ராசிநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களை ஏளனமாக பார்த்தவங்க கூட உங்களோட உயர்வை பார்த்து இப்போது திகச்சு நிற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு பல நல்ல வாய்ப்புகள் வரும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலை கூட நல்லபடியாக நடந்து முடியும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். வியாபாரம் தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. தடை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி அனுமதி கிடைக்கும். அதே போல் எதிர்பாலினத்திடம் பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். விரிய குருவின் பார்வை சத்ருஜய ஸ்தானத்தில் வரதுனால உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்ப்புகள் விலகிடும். உடல்நிலை சீராக இருக்கும். வம்பு விளக்குமே சாதகமாக மாறும். புதிய வாய்ப்புகள் சிலவும் உங்களை தேடி வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க.
குடும்பத்தில் பாருங்கள் இருந்த நெருக்கடி எல்லாமே காணாமல் போயிடும். விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பொதுவாகவே இந்த மாதம் சிறப்பான யோகங்கள் வரும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கோபத்தை தவிர்த்திடுங்க. எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.